அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு. ஸோ அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட்லேருந்து அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் இமீடியேட்டாக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லை எனக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணாலே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் வந்துடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த டைம் கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. ஒரு 130, 140, 150 தான் இருக்கீங்க. அந்த சுச்சுவேஷனில் எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் தான் சார் படிக்கணும், எனக்கு கோயம்புத்தூரில் தான் படிக்கணும், மதுரையில் தான் படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இண்டஸ்ட்ரியல் கோட்டாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா டைம் முடிய போகுது. ஆல்மோஸ்ட் 8ஆம் தேதி தான் நமக்கு லாஸ்ட் டேட்டு இந்த அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட உங்களால் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இப்போவே யோசிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய தயக்கமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணி டீட்டெயிலை கிளியராக கேட்டுக்கோங்க. எங்களோட நம்பர் நான் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இமீடியட்டாக இண்டஸ்ட்ரியல் கோட்டானா என்ன சார், அது எப்படி பண்ணுறோம், எப்படி 150க்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் வாங்க முடியும், மதுரை வாங்க முடியும் அப்படின்றத எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் எல்லா டீட்டெயிலும் கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப டைம் கிடையாது. அப்ளிகேஷன் டேட் முடிய போகிறதுனால இமீடியட்டாக கால் பண்ணி உடனே இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேங்க் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட லாஸ்ட் இயர் ரேங்க் லிஸ்ட் இது. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் இயர் ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், ஜென்ரல் ரேங்க். ஓகேங்களா? அடுத்தது அப்ளிகேஷன் ஐடி, நேமு, கம்யூனிட்டி, உங்களோட கட் ஆஃப் மார்க், அதை தான் அக்ரிகேட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு ரேங்க் லிஸ்ட்னா இது இருக்கும். எதை சார் நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்கள் நேம், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், கம்யூனிட்டி ரேங்க். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்யூனிட்டி ரேங்க். அப்போ கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, நமக்கு நம்ம கம்யூனிட்டியில் ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் ப்ரைவேட் காலேஜில் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்றத கிளியராக நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு காலேஜுக்கும் ஆல்ரெடி இந்த வீடியோ நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், அதை கிளியராக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிசியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 677 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. அதே எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 511 சீட் இருக்குது, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 383 சீட் இருக்குது. இதே போல் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சீட்ஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 511 சீட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 511 சீட்டை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, லாஸ்ட் இயர் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 26,961 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது. அதே கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 7,900 தான் வந்திருக்குது. ஓகேங்களா? இதே போல் கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும். அதே போல் நமக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு அதை வச்சு தான் நம்ம வந்து அசைன் பண்ண முடியும். கரெக்டாக வந்து எந்த காலேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து இந்த அட்மிஷன் செக்டார்லேயே ஆல்மோஸ்ட் 5 to 6 இயர்ஸாக இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் 170னா இந்த காலேஜ் கிடைக்கும், 185னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும், 180னா நமக்கு டாப் ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு கிளியராக எங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்றது இந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எப்போ வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க. ஸோ ஆகஸ்ட் நமக்கு இந்த மந்த், அதாவது ஜூன் 8ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து 15 நாள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் 25ஆம் தேதி நமக்கு ஜூன் லாஸ்ட் வீக் வந்து ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காலேஜ் சீட்ஸ் வந்து அமையும். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.